இந்த வேனில் தான் வந்தோம். பாரு, தண்ணி பாட்டிலெலாம் வச்சுக்கிறோம். மலை ஏற போகிறோம். வீரப்பூர் பொன்னிக்கொல்ல நாடு வந்துக்கிறோம். கால் அடிபட்டுருக்குது. ஒரு வேளை மலை ஏற முடியுமா இல்லையான்னு தெரியல. முடிஞ்ச வரைக்கும் ஏறி பார்க்கலாம். அதுக்கப்புறம் முடியலைன்னா பாதியில் திரும்பி வர வேண்டியதுதான். செருப்பு போட்டு தான் நடக்கணும். கல் முள்ளெல்லாம் ஏறாதா? அவங்களுக்கெல்லாம் சௌகரியம் இருக்குது, வசதி இருக்குது. அதான் நம்மள போயிட்டேன் எல்லாமே. வழி மாறி போயிடாதீங்க. யாரும் மல்லு மண்டுக்கிறாங்க பாரு ரோட்டு மேலே. தண்ணி 2 பக்கம் 2 குழம்புக்கு 6 வேணா வாங்கிக்கலாம். வாங்க வாங்க, வேகமாக வாங்க. காவடி எடுக்கிற மாதிரி தண்ணி பேர் கொண்டு போனாங்க. அப்படி போயிட்டு வந்தாச்சு. இல்லை இல்லை, நெத்தியில் நீர் வச்சுக்கிது பார்க்கலீங்களா? நேரத்துலேயே ஏறி இருப்பாங்க. ஆமாம் ஆமாங்க. வெயில் இல்லாமல் ஏறினா தான் வெயில் இல்லாமல் நல்லது. ஆமாங்க. ரேம்பாப்பா எத்தனை மணிக்கு ஏற ஆரம்பிச்சிங்க? 5:30. அடேங்கப்பா. அப்போ மணி இப்போ எவ்வளோ வச்சுங்க? ஒரு 9க்குமா? 8:15. அடேங்கப்பா, 5:30ன்னா 3 மணி நேரத்தில் மேலே ஏறி கீழே வந்துட்டாங்க. நான் எப்படி ஒரு 6 மணி நேரத்தில் வந்துடுவேன். 6 மணி நேரம் ஆகாது. வாங்க பட்டி இருக்கணும், பால் பானை இருக்கணும். உங்க பட்டி இதற்கு பெருக வேணாம், பெருக பத்தினி அம்மா பத்தினி உங்க தாயே பெரிய கடை பெரிய அந்த பெரிய காவாதனி பால் பானை வைக்கணும்.
பார்த்துங்க செல்ல கை வச்சு யூடியூப்பில் போடுறதுங்க. நம்ம சேனலெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. லாஸ்ட் மினிட் தமிழ் சேனல் பேர். ஏய் குரங்கு வா, நம்ம இனமே நம்ம மூதாதையர். ஹலோ ப்ரோஸ், ஹாய் ப்ரோ, வணக்கம் ப்ரோ. கொஞ்சம் நம்மள காரியம் வெற்றியாகும். அது பெரியக்கா சொன்னாக்கா போதும். நாகமலே ரோகமலே பெரியக்கா அது வீணமலே சிம்மா எனக்கு ஒரு குச்சி. சிம்மா ப்ளீஸ். போதும் போதும், எப்படியும் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கலாம். ஆமாங்க, ஊமைக்கு உளருவாயும் பரவாயில்லன்னு சொல்லுவாங்களே. கல்யாணத்துக்கு போனது. சரி சரி, பாருங்க, எங்கே வந்தாலும் நம்மளுக்கு ஒரு முறை வந்துடுறாங்க. அதனால் நம்மளுக்கு பயம் இல்லை. ஆமாம், பாருங்க, இப்போ நான் பாதி தூரம் வந்துட்டேன். போயிட்டுருக்குற அதான் மலை உச்சி. இன்னும் நம்ம தூரம் போகணும். ஆமாம், நாம் 1 கிலோமீட்டர் வந்திருக்க மாட்டோம்.
பாருங்க அப்படியே மேலே ஏறிட்டு இருக்கிறேன். பாருங்க நான் ஒரு காவாசி தூரம் வந்துட்டேன். நான் எப்படியுமே 3/4 தூரம் ஏறோன்னு ஏறிடுவேன். பாருங்க ஆமாம் மேலே ஏறி போகிறோம். பாதை ரொம்ப மோசமாக இருக்குது, அதனால் மெதுவாக தான் ஏற முடியுது. இருந்தாலும் என்னோடய முயற்சியை கைவிட மாட்டேன். கண்டிப்பாக கடைசி வரைக்கும் ஏறிடுவேன் எனக்கு நம்பிக்கை இருக்குது. கொஞ்சம் பொறுமை ஏறினாலும் ஏறிடுவேன். நான் ஒரு காவாசி வந்துருக்குண்ணா இல்லைங்க. பாருங்க இருக்க பாதை வந்து இன்னும் மோசமாக இருக்குது. நெட்டு குத்தலாக இருக்குது, அதுவும் கரடு முரடாக இருக்குது. கீழே இருந்ததை விட ரொம்பவுமே மோசமாக இருக்குது. இருந்தாலும் எடுத்த முயற்சியை வெற்றிகரமாக முடிக்கணும். இந்த ஆண்டவன் துணை நம்மளுக்கு எப்பவும் இருக்குது. பாருங்க பாதை ரொம்ப மோசமாயிருச்சு. பார்த்து பார்த்து தம்பி பொறுமையாவா. இங்கே ரோடு போக மோசமாகுது. மெதுவா மெதுவா போட்டி போடாமல் போங்க. மெதுவாக போனாலும் கரை சேர்ந்தா சரி, பொறுமையாக போகணும். பாருங்க எவ்வளோ மோசமாக இருக்குது ரோடு. ஆமாம் ஆஹா பாருங்க இருக்க ரோடு ரொம்ப மோசமாக போகுது. எவ்வளோ தூரம் வந்துக்கிறோம், இன்னும் பாதி தூரம் மேலே ஏறணுங்கம்மா. பாருங்கள் சொட்டிங் அதிகமாக வந்துருச்சு. பாருங்கள் பாதையெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது. இப்படியே கஷ்டப்பட்டு ஏறித்தாகணும். கண்டிப்பாக ஏறுவேன். பாருங்கள் கஷ்டமான பாதையிலேருந்து ஓரளவுக்கு நல்ல பாதைக்கு வந்துட்டேன். இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டால் நல்ல பாதை வரும்னு சொல்கிறாங்க. ஓனை பிடிக்கிறதுக்கும் கூட சக்தி இல்லாத அளவுக்கு அவ்வளோ எனர்ஜி லாஸ் ஆயிடுச்சு. பாருங்கள் கிட்டத்தட்ட 3/4 மலை ஏறிட்டேன்னு நினைக்கிறேன். ஆமாம்
நான் ஒரு முக்கால்வாசி வந்திருக்கணும். அங்கெல்லாம் போனால் கொஞ்சம் மட்டமாக தான் இருக்கும். சரி சரி. அதான் தண்ணிக்கே அப்படி மாட்டிட்டு போகாதீங்க. ஏன்னா குரங்கு பிடிங்க போங்க. இன்னும் பாதி தூரம் போகலாம். கழுத்தோடு பிடிங்க. ஐயோ பார்த்து போங்க. அது இன்னும் கொஞ்சம் தூரம் போங்க, அப்புறமா எடுத்துருங்க. ஏன்னா போயிட்டு திரும்பி வர்றீங்களா டாக்குது? போய் வந்தாச்சு, சாமி கும்பிட்டு வந்தாச்சு. சாமி கும்பிட்டு வந்தாச்சுங்க. போங்க, பக்கத்தில் போங்க, இவ்வளோ தூரம் வந்தாச்சு, போயிட்டு வாங்க, வந்தாமல் போங்க. ஆ சரிங்க. ஒரு 50 அடி போயிட்டீங்கன்னா சமாதானம். ஆ சரி சரி. எங்களோட வந்தவங்கெல்லாம் மேலே ஏறிட்டு கீழே இறங்குறாங்க. நாங்கள் அங்கே போய் ரெஸ்ட் எடுத்துட்டு வந்துட்டோம். ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்துட்டீங்க. நாங்கள் அப்படியே மேலே போகிறேன். போயிட்டு வந்துடுறேங்க மாப்பிள்ள. போயிட்டு வந்துருங்க. ஆ ஆ. மலை ஏறி வந்துட்டேன். கோரகரியம் நிறைய பிறந்தாய் பெரியக்கா தங்காயி ரூபா 50 சொல்லிட்டாங்க. தாய் பெரியக்காலும் மகாமணியும் கருப்பணசாமியும் வெற்றிகரமாக தவசு மலை தவசு கம்பம் ஏறியாச்சு. பார்த்தீங்கன்னா இது வந்து பொன்னிவள நாட்டில் இருக்குது, அதாவது மணப்பாறை பக்கத்தில். நாங்கள் வெற்றிகரமாக மேலேறி வந்துட்டேன். ரொம்ப கஷ்டமான பாதை, மேலே ஏறி வர்றதுக்குள்ளே பெரிய சிரமமாக போச்சு. இருந்தாலும் கஷ்டப்பட்டு மேலே ஏறி வந்துட்டேன். இந்த குரங்கு பாருங்கள் எப்படி தண்ணி குடிக்குதுன்னு பாட்டில். எங்களுடைய லாஸ்ட் மினிட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி நன்றி நன்றி.